யார் நம்மை கைவிட்டு விட்டாலும் நாம் நம்மை கைவிட்டு விடவே கூடாது. பிரச்சனைகள் நம்மை தோற்கடிக்க அனுமதிக்கவே கூடாது. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, நீ எதிர்பார்த்தது உன் கையில் கிடைக்க அத்தனை வேலைகளையும் நான் தயார் செய்து விட்டேன். நீ நினைத்தது, ஆசைப்படுவது எல்லாமே உனக்கு ஒவ்வொன்றாக கிடைக்க நான் என்னால் ஆன முயற்சிகள் அனைத்தையும் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை எந்த நொடியும் நான் விட்டுவிடவே மாட்டேன். என் அன்பு பிரியமே, உனக்கான வெற்றி பாதை உன் கண்களுக்கு தெரிகிறதா? உனக்கான பாதையை வடிவமைத்தவன் உன் சாயப்பா. என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு அந்த பாதையில் உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வை. நீ எதிர்பாராத பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உன் வாழ்வில் நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். தோல்வி அடைந்தாலும் கூட உன்னுடைய திட்டத்தை மாற்ற பழகு. ஆனால் உன்னுடைய இலக்கை ஒருபோதும் மாற்றவே கூடாது. இலக்கு எப்பொழுதும் உன் மனதில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்பத்திலும் சரி, துன்பத்திலும் சரி, நீ நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு உண்மை என்ன தெரியுமா என் பிரியமே? இந்த நிமிடம் கூட நிரந்தரம் இல்லை என்பதை நீ மனதில் வைத்துக்கொண்டுதான் இருக்க வேண்டும். என் அன்பு பிரியமே, எந்த நிலையிலும் எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நீ இருந்தாலும் கூட, எந்த நிலையிலும் நீ இருந்தாலும் கூட, நீ யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை என்பதை எப்பொழுதும் மனதில் வைத்து கொண்டே இரு. அந்த எண்ணம் உன்னை எப்பொழுதும் உயர்ந்த இடத்திலேயே வைத்திருக்கும். வெற்றியை அடைய கடைசியாக நான் ஓடுகிறேன் என்பதற்காக வருத்தமே படாதே என் பிரியமே. இன்னும் நின்றுவிடாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்பதில் பெருமையாக இரு. ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு பாடத்தை தரும். ஒவ்வொரு பாடமும் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உன் வாழ்வில் தரும் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆம் என் குழந்தையே, விழிப்பதற்காகத்தான் உறக்கம் வருகிறது. அதே போல வெல்வதற்காகத்தான் தோல்வியும் வருகிறது. எழுவதற்காகவே வீழ்ச்சியும் வருகிறது. அதே போல வாழ்வதற்காகத்தான் இந்த வாழ்வு என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறாய். ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவமாகவும் உனக்கு அமைந்து விடுகிறது என்பதை, உன் வாழ்க்கையின் தத்துவத்தையும் உன் வாழ்க்கையில் இருக்கும் இரகசியத்தையும் புரிந்து கொள். முடியாது என்று எதையுமே விட்டுவிடாதே என் பிரியமே. முயன்று பார். நீ முயன்று பார்த்தால் நிச்சயமாக அது முடியும் தருணத்தில்தான் இருக்கும். முடியாது என்று மட்டும் எதையுமே விட்டுவிடாதே. உன்னுடைய பிரச்சனைக்கு சிறந்த ஆயுதம் என்ன தெரியுமா? உன்னுடைய பொறுமைதான். பொறுமை அனைத்திற்கும் பதில் தரும். அதற்கு கால தாமதம் வேண்டுமானாலும் ஆகும். ஆனால் அந்த பொறுமையோடு இருப்பவர்கள் ஒருபோதும் தோற்று போனதே கிடையாது. தவறான பதிலை காட்டிலும் மௌனம் மிக மிக சிறந்தது. எனவே பேச வேண்டிய இடத்தில் பேச பழகு. மௌனமாக இருக்க வேண்டிய இடத்தில் மௌனத்தை கடைப்பிடி. உன் கஷ்டங்களை மட்டுமல்ல என் பிரியமே, உன்னை கலங்க வைத்தவர்களையும் பார்த்து புன்னகையோடு சென்றுவிடு. அந்த புன்னகையே அவர்களை காயப்படுத்திவிடும். மிக பிரம்மாண்டமாக ஏன் உன்னை பார்த்து சிரித்தோம் என்று அந்த ஒரு எண்ணத்தில். என் அன்பு பிரியமே, உனக்கு வர வேண்டியது ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக நம்பு. கிடைக்க வேண்டியது எதுவாக இருந்தாலும், உனக்கு அமைய வேண்டியது எதுவாக இருந்தாலும், அது நிச்சயமாக யார் தடுத்தாலும் அது உன்னிடம் வந்து சேரும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்வு உன்னை மாற்றிக்கொண்டே இருக்கும். என்னால் மட்டும்தான் என் வாழ்வை மாற்ற முடியும் என்ற தத்துவத்தை, என்ற வரியை மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டே இரு.
ஆம் என் குழந்தா, உன்னால் மட்டுமே உன் வாழ்வை மாற்ற முடியும். உனக்காக மற்றொருவர் அதை செய்யவே முடியாது. எப்பொழுதுமே அதை செய்யவே முடியாது. விடாமுயற்சி என்பது எத்தனை முறை தோற்றாலும் கூட அந்த விடாமுயற்சி உன்னை மிக பிரம்மாண்டமாக வெற்றியடைய வைக்கும். நீ நம்பிக்கையோடு இருந்தால், அந்த நம்பிக்கை உன்னிடத்தில் இருந்து விட்டாலே போதும். நீ முடியாது என்று நினைத்த காரியத்தையும் முடித்து காட்டும் அந்த நம்பிக்கையே. என் அன்பு பிரியமே, முடிந்ததாக இருந்தாலும் சரி, நீ இழந்ததாக இருந்தாலும் சரி, எதையுமே உன்னுடைய நினைவுக்கு கொண்டு வராதே. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். உன்னை விட்டு விலகி சென்றது சென்றதாகவே இருக்கட்டும். எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு நீ செய்தால் வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வரும். நீ எங்கு இருந்தாலும், எத்தகைய சூழ்நிலையில் நீ வெளிப்படுத்தப்படாமல் இருந்தாலும், ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்தும் நல்ல நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ள கற்றுக்கொள் என் பிரியமே. வாழ்வு அனுபவம் வீண் போக விட்டு விடாதே. என் அன்பு பிரியமே, வாழ்வதற்காகத்தான் உன்னுடைய வாழ்வு. நீ வாழ்வதற்காகத்தான் உன்னுடைய வாழ்வில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த உலகம் ஒன்றும் யாருக்கும் சிறை அல்ல என் பிரியமே. நீதான் கைதியாக நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். சந்தோஷமாக இரு, மகிழ்ச்சியாக இரு. நீ நினைத்தது போல் உன் வாழ்வும் மாறும். நிகழ்காலத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள பழகிக்கொள். எதிர்காலம் உன்னை தானே கவனித்துக் கொள்ளும். நிகழ்காலத்தில் உன்னுடைய கவனம் மிக கவனமாக இருந்தால் உன்னுடைய எதிர்காலம் மிக பிரம்மாண்டமாகவே உனக்கு இருக்கும். எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று அமைதிதான் என் பிரியமே. எந்த சூழ்நிலைக்கும் பொருந்தாத ஒன்று என்ன தெரியுமா? கோபம்தான். அந்த கோபத்தை குறைத்துக்கொள். தேவையில்லாமல் பேசிக்கொண்டே இருக்காதே. தேவையானவற்றை தேவையான இடத்தில் பேசுவதுதான் மிக மிக சிறந்தது. நடப்பதை உன்னால் மாற்றவே முடியாது. ஆனால் நினைப்பதை நீ மாற்றிக்கொள்ளலாம். அது உன் கையில்தான் இருக்கிறது. நடக்காது என்று தெரியும் பொழுது நிச்சயமாக நீ நினைப்பதை மாற்றிக்கொள்ளலாம் தானே. முடியாது என்று எதையுமே விட்டுவிடாதே என் பிரியமே. நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைப்பது நம்பிக்கைதான். மாறவில்லை என்றாலும் கூட சமாளித்து விடலாம், ஜெயித்து காட்டலாம் என்று நினைப்பது தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையோடு இருக்க பழகு. எல்லாமே நீ நினைப்பது போல உன் வாழ்வில் மாறும். மாற்றங்களாகவே மாறும். வாழ்க்கையின் மிகப்பெரிய பொக்கிஷம் என்பது சரியான நேரத்தில் கிடைக்கும் ஆறுதலும், அந்த சரியான நேரத்தில் கிடைக்கும் மாறுதலும் தான். அந்த மாறுதல் உனக்கு கிடைத்திருந்தால் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்வில் நல்லபடியாகவே மாறும், நல்லபடியாகவே நடக்கும். உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்குமே நீ வருத்தப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிரியமே. நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறேனே. எது நடந்தாலும் சாயப்பா எனக்காக இருக்கிறார், என்னோடு இருக்கிறார் என்ற தீர்க்கமான நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் அப்பா பார்த்து கொள்வார் என்ற தைரியத்தோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. நீ நினைத்ததையே உனக்கு நடத்தி காட்ட உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் விட்டுவிட மாட்டேன் என் பிரியமே. என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாய்தானே. தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாக இருந்து விடுவது மிக மிக நல்லது. உன்னுடைய மனது புரியாத யாருக்கும் உன்னுடைய வார்த்தைகளும் புரியாது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. வாழ்க்கையில் உனக்கு என்ன இருக்கிறது என்பது அல்ல வாழ்வு. உன்னுடைய வாழ்வில் யார் இருக்கிறார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியம். வாழ்வில் சாதனை படைத்த எல்லோருக்குமே சொல்லும் போதே கஷ்டமாக இருக்கும். பெரும் சோதனைகள் இல்லாமல் இருக்காது யாருடைய சாதனையும். சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை என் பிரியமே. எனவே
சோதனை வருகிறதே, பிரச்சனை இருக்கிறதே என்று வருத்தப்படாமல், அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது, அனைத்திற்கும் ஒரு நேரம் இருக்கிறது என்று பொறுமையோடு காத்திரு. உன் பொறுமைக்கான பரிசு நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். துன்பத்தை தூரமாக வைத்துவிடு, இன்பத்தை உன்னுடைய மனதில் வைத்துவிடு. நம்பிக்கையை உனக்குள் வைத்திருந்தால் எல்லாம் உனக்கு வெற்றிகரமாகவே இருக்கும், எல்லாம் உனக்கு வெற்றிகரமாகவே அமையும். உன் சாயப்பா ஷீரடியிலிருந்து உனக்காகவே சொல்கிறேன். வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் நீ ஜெயித்து விட்டாய் என் குழந்தையே. இனி உன் வாழ்க்கையில் கவலை, கஷ்டம் என்று எதுவுமே இல்லை. வாழ்க்கையின் மிகப்பெரிய உயரத்திற்கு நீ முன்னேறப் போகிறாய். உன் வாழ்வு செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கப் போகிறது. உன்னுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் உனக்கான வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைக்கப் போகிறாய். அத்தகைய சூழ்நிலைகள் உனக்கு வந்துவிட்டது, நான் உருவாக்கி விட்டேன். உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை தலை காத்து சத்தியத்தை ஜெயிக்க வைத்து விட்டது. இனி எல்லாமே உன்னை தேடி வரும். செல்வங்கள், உறவுகள், மகிழ்ச்சி, ஆனந்தம், அற்புதம், நோயற்ற வாழ்வு, சந்தோஷம், சொந்த பந்தங்கள் என்று அனைத்தையுமே நான் உனக்கு பரிசாக வழங்கவிருக்கிறேன். உன்னுடைய போராட்டம் மிகுந்த வாழ்க்கையானாலும் அதில் நீ வைத்த நம்பிக்கைக்கான பொக்கிஷமான பரிசு இதுதான். நீ நன்றாக உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய். அன்பான பரிசோடு, அற்புதமான வாழ்க்கையோடு, உன் வாழ்வில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையோடு மிக நன்றாகவே வாழப் போகிறாய். பாக்கியசாலிகளுக்கு மட்டுமே இது கிடைக்கும். நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். சந்தோஷம்தானே குழந்தையே? இனி உன்னுடைய கஷ்டங்கள், சோதனையான காலங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகப் போகிறது. நான் விலக்கி வைப்பேன். இனி உன் வாழ்வில் கஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமே இல்லை. இனி எல்லாமே இன்பமயமே. மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது உன் வாழ்வில். இது நாள் வரை நீ உன் வாழ்வில் பட்ட வழிகளெல்லாம் பஞ்சாக பறக்கப் போகிறது. உன் அப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. எனக்கெல்லாம் இது கிடைக்குமா, என் வாழ்வில் எல்லாம் இது நடக்குமா என்று சந்தேகத்தோடு இருக்காதே. உன் அப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யாகாது. இது உன் அப்பாவின் தெய்வ தீர்ப்பு. அனைத்தும் எனக்கு கிடைக்கும், அப்பா எனக்கு கொடுப்பார் என்று நம்பு. உனக்கு கிடைக்காமல், உனக்கு கொடுக்காமல் உன் அப்பாவிற்கு வேறு என்ன வேலை இருக்கிறது? நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. உன்னால் முடியும், உன்னால் மட்டுமே முடியும். உன்னால் முடியும் என்று உன் அப்பா சொல்கிறேன். நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு சாதகமாக நிகழும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவர்களை நான் எப்பொழுதும் கைவிட்டதே இல்லை. நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாத மனதை குழப்பிக்கொண்டு வேதனைப்படுத்திக் கொண்டு கண்ணீர் சிந்திக்கொண்டு இருப்பது தேவையில்லாத செயல் என் குழந்தையே. என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. உன் மனதில் இருக்கும் கவலைகளை தூக்கி எறிந்துவிடு. நடந்து முடிந்ததை மறந்துவிடு. நடக்கப் போவதை மட்டும் நினைத்து கொண்டிரு. பல துயரங்கள் உன்னை துரத்தியது நீ வாழவே கூடாது என்ற அர்த்தத்தில் இருந்தது. எதை பற்றியும் கவலைப்படாதே. நலமுடன் வாழ்வதை கெடுக்க நினைப்பவர்கள் மத்தியில் எதிர்த்து நின்று தைரியமாக செயல்படு. பயந்து ஓடிக்கொண்டே இருக்காதே. எதற்காகவும் கலங்காதே, அழாதே. தைரியமாக இரு. உன்னை தூற்றி பேசியவர்கள் வியக்கும் வண்ணம் உன் நிலை உயரும். நான் உயர்த்தி அமைப்பேன். பிரகாசமாகவே உன் வாழ்க்கையில் உன்னை நான் வாழ வைப்பேன். வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அர்த்தமில்லாமல் எதுவுமே நடக்காது. காரணமில்லாமல் எந்த காரியமும் நிகழாது.
சில நிகழ்வுகள் உனக்கு நல்ல நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கும். சில நிகழ்வுகள் உனக்கு வருத்தங்களையும் கஷ்டத்தையும் கொடுத்திருக்கும். அவையெல்லாம் உன் வாழ்வில் நடக்கும். எல்லோருடைய வாழ்வில் நடந்தும் இருக்கும். ஆனால் ஒருவர் அதை புரிந்து கொண்டால் மற்றொருவரால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தால் அது அவரவர் மனநிலையை பொறுத்ததுதான். எனவே நடப்பதை அப்படியே ஏற்றுக்கொள். வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். நீ நினைப்பது போல் உன் வாழ்வு எல்லாமே உனக்கு சுபமாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நிச்சயமாக இனி வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறப்போகிறது, மாறத்தான் போகிறது. ஆம் குழந்தையே, நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனை தீரத்தான் போகிறது. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயம் உன் வீட்டில் நடக்கத்தான் போகிறது. உனக்கு நேரம் மிக நன்றாகவே இருக்கிறது. நான் இருக்கிறேன். என்னுடைய கண்கள் உன் கண்ணில் பட்டிருக்கிறது தானே? எல்லா போலையும் உன்னையும் நான் சரிசமமாகத்தான் நடத்தி கொண்டிருக்கிறேன். உனக்கு கேட்பதையெல்லாம் கொடுத்து, உனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வழங்கி, உன்னை சிம்மாசனத்தில் கம்பீரமாக உட்கார வைக்கப் போகிறேன் என் பிள்ளையை. அனைத்து பிரச்சனைகளையும் எப்பொழுதுமே உன் தலையில் வைத்துக்கொண்டு சுமந்து கொண்டே சென்று கொண்டிருந்தால் அதற்கு காரணம் நீதான். உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தவர்கள் அல்ல அதற்கு காரணம். நீதான் தேவையில்லாததையெல்லாம் உன் தலையில் சுமத்தி கொண்டு நான் பிரச்சனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் சோகங்கள் முடிவதே இல்லை, எப்பொழுதும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்புவதால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? உன் வீட்டிலும் உன் வாழ்க்கையிலும் நடக்கும் பிரச்சனைகள் அனைத்து பிரச்சனைகளையும் உன் தலையில் சுமத்தி வைத்துக்கொண்டு உன் வேலையையும் நீ சரிவர செய்யாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மனக்குழப்பங்களோடு வைத்துக்கொண்டு நான் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று உன் வேலையை கூட செய்யாமல் இருப்பதால் நீயே உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மன வேதனைப்பட வைக்கிறாய். உன்னுடைய அன்றாட வேலைகளை கூட நீ செய்ய முடியாமல் போனால் அதற்கு காரணம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல, உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தவர்களும் அல்ல, நீயேதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். என் குழந்தையே, நீ அழும் பொழுதும் வேதனைப்படும் பொழுதும் என் மனம் துடிக்கின்ற துடிப்பு வேறு யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டுமே தெரியும். பொறுமையோடு காத்திரு கண்மணி. உன் காதில் நல்ல செய்தி வரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. எல்லாம் கூடி வரும் நேரம் பார்த்து நீ நான் கஷ்டங்கள் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். முதலில் புலம்புவதை நிறுத்திவிடு. வரப்போவதை நினைத்து எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்து பழகு. வருவதை நினைத்து பயப்படாதே, முடிந்ததை நினைத்தும் வருந்திக் கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அதை அனுபவித்துக்கொள். உன் வாழ்வில் கூடிய விரைவில் ஒரு நல்ல திருப்பம் வந்தே தீரும். அனைவருக்குமே அற்புதமும் அதிசயம் நடக்கும். ஆனால் எல்லாவற்றுக்கும் சில காலமும் சில நேரமும் எடுக்கத்தான் செய்யும். அதுவரைக்கும் நீ பொறுமையாக இருக்கிறாயா என்பதுதான் நான் உனக்கு வைக்கும் சோதனை, உனக்கு வைக்கும் மிக பெரிய பயிற்சி. நீ என்னை இறைவனாக நினைத்தாலும் சரி, கடவுளாக நினைத்தாலும் சரி, உன் அப்பாவாக நினைத்தாலும் சரி, உன் தாயாக நினைத்தாலும் சரி, நான் உன்னை எப்பொழுதும் என்னை மட்டுமே சிந்தித்து கொண்டிரு, என்னை மட்டுமே பூஜித்து கொண்டிரு என்று எப்பொழுதும் சொன்னதே இல்லை. அதற்கு மாறாக நீ என்மேல் எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறாயோ அதற்கா பல மடங்கு மேலாக நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் மன வேதனைகள் அனைத்துமே விரைவில் உன் மனதை விட்டு நீங்கிவிடும், மறைந்தும் விடும். நீ நினைக்கும் அனைத்துமே நிறைவேறிவிடும். மனசஞ்சலம் கொள்ளாதே என் பிள்ளையே. நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக, பக்கபலமாக. நமக்காக யாருமே இல்லை என்று கவலைப்பட்டதெல்லாம் போதும். நான் இருக்கிறேன், எப்பொழுதும் சாயப்பா இருப்பார் என்ற மன நிம்மதியோடு நகர்ந்து கொண்டே இரு.
உன்னுடைய ஒவ்வொரு அடியிலும். ஏனென்றால் என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் முழுமையாக இருக்கிறது. சில சமயம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது என்று யோசிக்க வேண்டுமே தவிர, என் வாழ்க்கையே முடிந்துவிட்டது, நான் சோகத்திலேயே இருக்கிறேன், பிரச்சனைகள் மட்டுமே என் வாழ்க்கையில் வருகிறது என்று யோசித்து கொண்டு இருக்காதே. யாராவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு எப்படி உதவி செய்யலாம் என்பதை நான் யோசித்து கொண்டுதான் இருக்கிறேன். என் விழிகள் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது எப்பொழுதுமே. கவலைப்படாதே என் பிள்ளையே. ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமாகவோ வந்து உனக்கு கொடுக்க வேண்டியதை, உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக நான் வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நான் உன்னை பார்த்து விட்டேன். முழுமையுமாக என்னுடைய பார்வை உன் மீது விழுந்து விட்டது. இனி என் ஆசி உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். என் மேல் முழுவதுமாக நம்பிக்கை வை. நான் இருக்கிறேன் பிள்ளையே. எப்பொழுதுமே சில காரணங்கள் உன்னை மகிழ்விப்பதாகவே இருக்காது. நீ எதை இல்லை என்று நினைக்கிறாயோ அதுதான் ஒரு காரணமாக உன் கண்முன்னே வந்து நிற்கும். இது சாதாரணமானவர்களுக்கு புரியவே புரியாது. அனுபவப்பட்டவர்களுக்கு மட்டுமே இது புரியும். அப்பா சொல்வதின் சூட்சமும் புரியும். குழந்தையே, உன் வீட்டில் பல நாட்களாக இருந்த துன்பமும் கஷ்டமும் இனி மகிழ்ச்சியாக மாறும். என் பிள்ளைக்காக ஒரு நல்ல நாளை பார்த்து வைத்திருக்கிறேன். நிச்சயமாக அந்த நாளில் உன்னுடைய எல்லா எண்ணங்களும் நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே உனக்கு வேண்டாம். ஒரு விஷயம் உன் வாழ்வில் நடந்தால் அந்த விஷயம் எதற்காக நடக்கிறது, யார் செய்திருப்பார்கள் என்று யோசிப்பதை விட அது அதனுடைய இயல்பு என்று விட்டுவிட்டு உன் கடமையை நீ செய்து கொண்டே இரு. குழந்தையே, நான் உனக்கு கொடுக்க நினைப்பது நீ நினைப்பதற்கு மேலாக, ஒரு படி மேலாகவே இருக்கும். நான் எப்பொழுதும் என் பிரியமான கண்மணியின் முகத்தை, சந்தோஷத்தை மட்டுமே பார்க்க ஆசைப்படுகிறேன். நீ முகத்தை சந்தோஷமாக வைத்துக்கொள். உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். தானாகவே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உன் முகத்தில் வந்து குடிக்கொள்ளும். கவலைப்படாதே பிள்ளையே. அரசனே ஆனாலும் சரி, ஆண்டியே ஆனாலும் சரி, எல்லாருமே என் முன் சரிசமமாகத்தான் நடத்தப்படுவார்கள். என்னுடைய அன்பான பொக்கிஷமான நீ யாரிடத்திலும் எவரிடத்திலும் எந்த பாடுபாடும் பார்க்காமல் அனைவரையும் சரிசமமாக நடத்தி உன்னால் முடிந்த அளவு எவ்வளவு மகிழ்ச்சியையும் உதவியையும் கொடுக்க முடியுமோ அவ்வளவு உதவியை உன்னால் மற்றவர்களுக்கு செய்து கொண்டே இரு. இந்த ஜகத்தையே ஆளும் கோடீஸ்வரனாய் வாழப்போகிறாய். உன்னை எப்பொழுதும் கண் கலங்க விடவே மாட்டேன். உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றப் போகிறேன் உன் சாயி தேவா. நீ கண் கலங்கினால் மனவேதனைப்பட்டாலோ என் மனம் வலிக்கிறது குழந்தையே. நீ என்மேல் காட்டும் அன்பின் பலனை நீ அனுபவிக்கப் போகிறாய். குழந்தையே, உன்னுடைய தடைகளாக அனைத்தும் தகர்த்தப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அது மட்டுமல்லாமல் நீ கேட்டது அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும். தினம் தினம் எல்லா நொடியும் என் நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு அழகான மங்களகரமான நல்ல வாழ்க்கையை உருவாக்கித் தருவேன் உன் சாயி தேவா. உன் மீது பொறாமை கொள்பவர்கள் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் இனி முடியாது குழந்தையே. ஏனென்றால் உன் சாயப்பாவாகிய நான் உன்னுடன் இருக்கிறேன். அவர்களுக்கு சொல், என்னுடன் இருப்பது என் சாயி தேவா. யாருமே உன்னை எதுவுமே செய்ய முடியாது. நீ என்னிடம் கேட்டதை விட மிக சிறப்பான வாழ்வை உனக்கு அமைத்துத் தரப்போகிறேன். எனவே எதை பற்றியும் இனி நீ கவலைப்படாதே. எப்பொழுது நீ என்னை நினைக்கிறாயோ அந்த மறு நிமிடமே நான் உன் அருகில் இருப்பேன் என்பது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். இன்று மட்டுமல்ல, நாளை மட்டுமல்ல, எப்பொழுதும் நான் உன்னுடனே இருப்பேன். என் பிரியமான கண்மணிக்கு பலமான எதிர்காலத்தை நான் உருவாக்குவேன். உன் குடும்பம் மகிழ்ச்சியை அடையப் போகிறது. குழந்தையே, வானமே இடிந்து பூமியில் விழுந்தாலும், உன்மேல் விழுந்தாலும், உன் தைரியத்திலும் உன் தன்னம்பிக்கையிலும் நீ உறுதியாக இரு. அதை ஏற்கும் சக்தியை
அதை தாங்கும் சக்தியை நான் உனக்கு தருகிறேன். உன்னுடைய முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் எல்லா திசைகளும் நான் உனக்கு பாதுகாவலனாக இருக்கும் பொழுது எதுவுமே தவறாக நிகழாது. எனவே என் கண்மணியே, உன்னை சுற்றி அனைத்துமே எதிராக நடக்கிறதே என்று கவலை கொள்ளாதே. அமைதியாக இரு. விரைவில் உன் வாழ்விற்கான அதிசயம் நடக்கும். இந்த ஜகத்தையே ஆளப்போகும் ராஜபோக வாழ்க்கையை நீ அடையத்தான் அதை நான் நடத்தி காட்டுவேன். சோதனைகள் கஷ்டத்தை எவ்வளவு தாங்குகிறாயோ அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் ஆச்சரியமும் உனக்கு பல மடங்கு காத்திருக்கிறது என்பதுதான் உண்மை.